இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அங்க வரேன். கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு திவ்யாவை என் கூட கூட்டிட்டு போவேன். அடுத்து அவளை கோர்ட்ல நிறுத்தி உன்கிட்ட இருந்து நிரந்தரமா அவளை கூட்டிட்டு போறேன். இத பாரு, திவ்யா இங்க இல்ல. அவ எங்க இருக்கான்னு மரியாதையா சொல்லு. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. ஹேய், திவ்யா என்கிட்ட இல்ல, சொன்ன கேள். வாசு, என்னாச்சுடா? அம்மா, திவ்யா எங்க இருக்கா? என்னாச்சு சொல்லுடா. அம்மா, திவ்யா உங்க வீட்ல இல்லையாம்மா? என்கிட்ட இருக்கான்னு அவ சொல்றா. எனக்கு என்னமோ அவதான் மறைச்சு வச்சுட்டு ஏதோ திட்டம் போடுறான்னு நினைக்கிறேன். ஐயோ, ஒருவேளை இந்த கல்யாண விஷயம் திவ்யாக்கு தெரிஞ்சு அவளுக்கு பிடிக்காம அங்கிருந்து போயிருந்தா? ஏய் மேகல, நீ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. நீயா ஒரு கணக்கு போட்டு பேசிட்டு இருக்காத. என்ன ஆனாலும் இந்த கல்யாணம் நடக்கும். எனக்கு என்னமோ அவ போய் சொல்ற மாதிரி தெரியல. இவ தான் ஏதோ பிளான் பண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா நம்ம திவ்யாவை அடிக்கடி அந்த வீட்டுல பாக்குறது இவதான். இவ சொல்லாம அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏமா, கற்பகம் சொன்னதுமே கல்யாணத்தை நடத்துற மாதிரி நடத்தி எங்க கிட்ட எல்லாம் நல்ல பேர் வாங்கிட்டு வேற ரூபத்துல இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பிளான் பண்றியா? ஏங்க, நானே இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், திவ்யா நம்ம கிட்ட வரணும்னு யாருக்கும் தெரியாம இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கேன். ஐயோ, எனக்கு இப்ப இந்த கல்யாணம் முக்கியம் இல்ல. எனக்கு என் மக திவ்யா எங்க இருக்கான்னு தெரியணும். ஷைலஜாக்கு கல்யாணம் நடக்கிற விஷயம் தெரியுங்கிறப்ப திவ்யாவுக்கு அது தெரிய வாய்ப்பு இருக்கு. அம்மா, ஒருவேளை திவ்யா என்ன பார்க்க வீட்டுக்கு போயிருந்தா நான் முதல்ல திவ்யாவை பார்க்கணுமா? ஏண்டா வாசு, கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எங்க போற? என் பொண்ணை பார்க்காம எனக்கு எதுவும் வேண்டாம். என்ன இவன் சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டே இருக்கான். வா. திவ்யா, டாடி, டாடி, ஏன் திவ்யா ஓடி வந்த? டாடி தான் உன்னை இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னல, அதுக்குள்ள ஏன்டா வந்த? நான் வந்தது இருக்கட்டும் டாடி. மேகல சித்தியை கல்யாணம் பண்ணிக்க போறியா? சொல்லுங்க டாடி, நீங்க மேகல சித்தியை கல்யாணம் பண்ண போறீங்களா? ஆமா திவ்யா, உன் டாடி மேகலா ஆண்டியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணதே நான் தான். எல்லாம் உனக்காக தான்டா. முதல்ல நீ இங்க வந்ததே தப்புடா. இதை வச்சே அவங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாங்க. நீ முதல்ல என் கூட வா, நான் அவங்க கிட்ட கூட்டிட்டு போறேன். டாடி இன்னைக்கு கண்டிப்பா கோர்ட்ல இருந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. என்ன கொஞ்சம் நம்புடா. இல்ல, நான் இங்க இருந்தெல்லாம் போக மாட்டேன். நான் உங்க 2 பேர்ட்டையும் கொஞ்சம் தனியா பேசணும். இங்க பாரு திவ்யா, எல்லாம் உன் நல்லதுக்காக தான் பண்றோம். எதுவா இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசு. அப்பதான் நம்ம சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சுட்டு கோர்ட்டுக்கு போகணும் திவ்யா. அப்போதானே தங்கம் உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும். இல்ல, நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன். நான் இப்போ டாடி கிட்டயும் வினோதனி அம்மா கிட்டயும் தனியா பேசணும். என்னடி நீ என்ன ரொம்ப பெரிய மனுஷியா தனியா கூட்டிட்டு போய் பேச? பெரியவங்க நாங்க சொல்றதை கேட்டு பேசாம இருக்கணும்.
இல்லனா அந்த ராட்சச உன்னை கூட்டிட்டு போயிடுவாடி. இல்ல நான் பேசணும். இந்த கல்யாணம் எனக்காக தானே, எனக்கு அம்மா வேணும்னு தானே, அப்போ நான் தான் பேசணும். என்னடி பேசணுங்கிற?